ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தேங்காய் பால் கஞ்சி. ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சுட்டோம். இதில் 2.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 2.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இது கூட 1 கப் சாதா சாப்பாட்டு அரிசி நான் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரித்து சுத்தம் பண்ணி அதை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். 100 கிராம் பூண்டு தோல் உரித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முழுசாகவே இருக்குது, அப்படியே சேர்த்துடலாம். 1/2 கப் உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அது இது கூட சேர்த்துடலாம். இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். 3 விசில் வர வரைக்கும் இதை வேக விடுவோம். ஸோ இது வேகட்டும். அதுக்கு இடையில் நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் துவையல் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் பச்சை வெங்காயம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 5 வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இதில் 1 கப்பு தேங்காய் துருவல், டேஸ்ட்டுக்கு உப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். கஞ்சி சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. எல்லா சாதனங்களும் ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் பால், 1.5 தேங்காய் போட்டு நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது இது கூட சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய் இது கூட சேர்த்துருவோம். இப்போ பாருங்கள், நல்ல சுவையான ஹெல்தியான அருமையான கஞ்சி ரெடி. இந்த கஞ்சி கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். அது எப்படி செய்யணும்னு காட்டியிருந்தேன். ஸோ இந்த துவையலும் கஞ்சியும் சேர்த்து நம்ம பரிமாறலாம்.